Location, quality, the best. Price, lowest. Stepstone presenting luxury 2 BHK Thinnai apartment, just 69 lakhs, near Porur Kattupakam. Audi offer registration free. பாஜகவுடான உறவை முறித்துக் கொள்கிறோம். இந்திய கூட்டணியிலிருந்து ஓபிஎஸ் அணி இன்னைக்கு விலகி இருக்கிறது. ஓபிஎஸ் அணி அடுத்த கட்டணம்னா ஓபிஎஸ் ஒரு தேவையில்லாத அணி தான் தமிழ்நாடு அரசியல். அதில் மோடி படம் மாட்டிருக்கு. இப்போ அந்த மோடி படத்தை எடுத்துகிட்டு வெறும் ஆணி அங்கே இருக்குது. அப்போ அந்த ஆணியை பிடிங்க போகலாம். மக்கள் செல்வாக்கும் கிடையாது, அவரால் தமிழ்நாட்டுக்கு எந்த பிரயோஜனமும் கிடையாது. இல்லை, இப்போவே விருத்தாச்சலம், பரமக்குடி, டெல்டா பகுதியெல்லாம் வெற்றி உறுதியாயிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு இந்த ட்ரோன் ஷாட்லாம் வச்சு சொல்லிட்டு அதான் வீட்டில் போய் படுத்துட வேண்டியதானே. எதுக்கு வெட்டியாக சுற்றணும்? இப்போ வெற்றி உறுதியாகிடுச்சுல, அப்போ வீட்டில் போய் பொத்தி படுக்க வேண்டியதானே. தோட்டத்தில், சேலம் தோட்டத்தில் எதுக்கு சுற்றுறீங்க ஒரு ஊரா? இல்லை, இப்போது இருக்கக்கூடிய சூழ்நிலையில் ஓபிஎஸ் அவருடைய கதி தான். அவர் கதி அதோ கதி தான். அது ரொம்ப நாள் அப்படி அதோ கதியில் தான் இருக்கார். இப்போ யார் சேர்ப்பாங்க? இப்போ அவங்களும் மதிக்க மாட்டுறாங்க. பிரதமரை பார்க்க ஒரு துண்டு கொடுக்கலான்னா அதுக்கு விட மாட்டுறாங்க. அப்படிங்கும்போது குருமூர்த்தி பேச்சை கேட்டு இன்னைக்கு ஓபிஎஸ் உடைய அரசியல் டோட்டலாக முடிஞ்சிருச்சு. குருமூர்த்தியோட பேரை கேட்டாலே அவங்க குலநாசம் ஆயிடுவாங்க. அதாவது அரசியல் புரோக்கர், அரசியல் ஏஜென்ட். அந்த நம்பி இருந்தாலே இப்போ இவர் ஏன் போனாருன்னு தெரியல. ஃபைன் டைம் மீடியா நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் சங்கீத் குகன். நம்ம சிறப்பு நிகழ்ச்சியில் நம்ம இணைந்திருக்கிறார் மதிப்பிற்குரிய மூத்த பத்திரிகையாளர் திரு உமாபதி அவர்கள். வணக்கம் சார். வணக்கம். எப்படி சார்? நல்லா இருக்கு. பாஜகவுடான உறவை முறித்துக் கொள்கிறோம். இந்திய கூட்டணியிலிருந்து ஓபிஎஸ் அணி இன்னைக்கு விலகி இருக்கிறது. அதிலும் குறிப்பாக பண்டூட்டி ராமச்சந்திரன் அவர்கள் என்ன சொல்றாரு அப்படின்னா, பாஜக எங்களுக்கு என்னெல்லாம் செஞ்சுச்சு அப்படிங்கிறது இந்த நாடே அறியும் அப்படிங்கிறது குறிப்பிட்டிருக்காரு. ஓபிஎஸ் அணியுடைய அடுத்த கட்ட நகர்வு. ஓபிஎஸ் அணி அடுத்த கட்ட நகர்னா ஓபிஎஸ் ஒரு தேவையில்லாத அணி தான் தமிழ்நாடு அரசியல். ஓபிஎஸ் யார்? ஓபிஎஸ்ன்னு பார்த்தீங்கன்னா முன்னாள் முதலமைச்சராக ஜெயலலிதா அம்மையாரால் நியமிக்கப்பட்டவர். அவர் மக்கள் தேர்ந்தெடுக்கப்பட்டவரா? மக்கள் விரும்பிய ஒரு முதலமைச்சரா? மக்கள் விரும்பிய ஒரு ஸ்டாரானா? இல்லை, நம்பிக்கையாக இப்போ பக்கத்து வீட்டில் சாவி கொடுத்துட்டு போகிறோம். புரியுதா உங்களுக்கு? இப்போ இந்த வீட்டில் இருக்கீங்க நீங்கள், உங்கள் மனைவி, உங்கள் குடும்பம் எல்லாம் இருக்கீங்க. ஒரு பணக்கார குடும்பம், நல்ல குடும்பம் இருக்குது வச்சுங்க. திருப்பதிக்கு போகிறீங்க, பக்கத்து வீட்டில் சாவி கொடுத்துட்டு போகிறீங்க. திருப்பதிக்கு போயிட்டு வந்தோடனே சாவியை வாங்கி வீட்டை திறந்து சமையல் பண்ணி சாப்பிட்டு இருக்கீங்க. இதில் பக்கத்து வீட்டுக்காரன் எப்படி உங்கள் வீட்டில் பங்கு கேட்க முடியும்? இல்லை உங்கள் குடும்பத்துக்கு யாரையாவது அவங்கள தெரியுமா? எதுவுமே தெரியாது. நீங்கள் சாவி கொடுத்துட்டு போகிறீங்க, பத்திரமா வச்சுருங்கன்னு கொடுத்துட்றாங்க திருப்பி. அப்படிப்பட்ட ஒரு நபர் தான் ஓபிஎஸ். அவர் அரசியல் ஜெயலலிதா சாவியை கொடுத்துட்டு போனாப்புல, விசுவாசமான தம்பி அண்ணன் சாவி வச்சுட்டு வந்தவொடனே கொடுத்துட்டாரு. இதுக்காக அதிமுக காரனா ஓபிஎஸ்க்கு எப்படி ஓட்டு போடுவாங்க? சாவி கொடுத்துட்டு போனதுனால சொத்தில் பங்கு கொடுப்பாங்களா பக்கத்து வீட்டுக்காரனுக்கு? அப்படின்ற ஒரு நிலைமை தான் ஓபிஎஸ்க்கு. ஓபிஎஸ் அந்த முதலமைச்சராக இருந்ததுனால எல்லாருக்கும் தெரியும், அவ்வளோதான். ஓபிஎஸ் நல்லவர், வல்லவர், ஒரு பெரிய தமிழ்நாட்டுக்காக, தமிழனுக்காகவோ இல்லை ஊருக்காரனுக்கு கிணற கேட்டாங்க. தண்ணி பஞ்சம் வந்த காலத்தில் ஊருக்காரனுக்கு கிணத்து தண்ணி எடுக்கிறதுக்கே கொடுக்காத ஒரு நபர். இவரெல்லாம் என்னத்தை அரசியலில் கிழிச்சிடுவார்? அவரும் ஒரு தேவையில்லாத அணி தான். தமிழ்நாட்டு அரசியலில் தேவையில்லாத அணி செவத்தில் அடிக்கப்பட்டிருக்கு, அவ்வளோதான். அதில் மோடி படம் மாட்டியிருக்கு. இப்போ அந்த மோடி படத்தை எடுத்துகிட்டு வெறும் ஆணி அங்கே இருக்குது. அப்போ அந்த ஆணியை பிடிங்க போகலான்னு பார்த்தேன். உங்களுக்கே தெரியும், அவர் முதலமைச்சராக இருந்த காலத்துலையும் சரி, அதன் பிறகு துணை முதலமைச்சராக இருந்த காலத்திலையும் சரி, டெல்லியோடு எவ்வளோ நெருக்கமாக இருந்தார் அப்படின்னு சொல்லிட்டு. இபிஎஸ் அவர்கள் கூட கடந்த முறை பாஜகவுடன் நாங்கள் கூட்டணியிலே ஒட்டுமில்லை, உறவுமில்லை, எக்காலத்திலும் கூட்டணியில்லை அப்படின்னு சொன்ன போது கூட இந்திய கூட்டணியில் தொடர்ந்து இருந்து வந்தார் ஓபிஎஸ் தலைமையிலான அந்த அதிமுக தொண்டர்கள் உரிமை மீட்பு குழு. இப்போ அந்த அதிமுக தொண்டர்கள் உரிமை மீட்பு குழு கட்சியாக மாறுமா, அல்லது மீண்டும் டெல்லி பாஜக தலைமைக்கு ஒரு நெருக்கடிக்கு உள்ளாவா? அதாவது ஆக்கி வச்ச சாதத்தில் தயிர் சாதமாக மாற்றலாம், பழைய சோறாக மாற்றலாம், அது பிரியாணியாக மாற்ற முடியாது. அரிசி இருந்தால் தான் அது பிரியாணி பண்ண முடியும். ஏற்கனவே வெள்ளை சோத்தை ஆக்கி வச்சுட்டு சாயந்தரமாக பார்த்தா இந்த சாப்பாடு கெட்டு போயிடும் போல் இது பிரியாணியை மாற்ற முடியுமா? அந்த மாதிரி தான் ஓபிஎஸ் ஏற்கனவே கெட்டு போகிற ஸ்டேஜில் இருக்க சாதம், அதில் தண்ணியை ஊற்றி வச்சு அடுத்த நாள் பழைய சோறாக சாப்பிட்லாமே தவிர, அதில் தயிர் ஊற்றி சாப்பிட்லாமே தவிர, அதை பிரியாணியாவோ ஃப்ரைட் ரைஸாவோ ஆக்க முடியாது. ஃப்ரைட் ரைஸாக கூட சில கடையில் அட்டி வாந்தி எடுத்து சாவாங்க. அந்த மாதிரி அது வேஸ்ட்டு, அவ்வளோதான். அவரெல்லாம் மக்கள் செல்வாக்கும் கிடையாது, அவரால் தமிழ்நாட்டுக்கு எந்த பிரயோஜனமும் கிடையாது. அவர் என்னத்தையோ ஒன்று பண்ணிட்டு போகிறார் பாவம். அப்படி தான் நம்ம அவரை பார்க்க முடியும். இல்லை, அவர் சுற்றுப்பயணம் மேற்கொள்ள இருக்கிறார் செப்டம்பர் மாதத்துலேருந்து. அப்படி நீங்கள் கூட போகலாம். நீங்கள் வேணால் சொல்லுங்கள், ஒரு அமௌண்ட்டை போடுங்க, ஒரு 5 கோடி ரூபா ரெடி பண்ணுங்கள், உங்களுக்கு ஒரு பஸ்ஸு கோயம்புத்தூரில் ரெடி பண்ண சொல்லுவோம். சுற்றுப்பயணம் போங்க, மேலே கும்பிட்டுட்டே போங்க, யார் கேட்க போகிறா? நம்ம தான் காசு இருந்தால் நம்ம கூட ஒரு பஸ்ஸை செஞ்சு நம்மளாட்டு
சென்னையிலேருந்து ஒரு பேப்பர் விளம்பரம் காசு கொடுத்தா போட போகிறாங்க. பாட்டு கும்பிட்டுட்டே போக வேண்டியதானே இந்த பக்கம் அந்த பக்கமும். சொந்த பஸ்ஸு செஞ்சு ஒரு என்ன ஒரு ஒரு இப்போ ஒரு பழைய பஸ் வாங்கினா ஒரு 50-60 லட்ச ரூபாய்க்கு ரெடி பண்ணலாம். ஒரு ரூபா கொடுத்தீங்கன்னா ஒரு நல்ல செகண்ட் ஹேண்ட் பஸ்ஸை வாங்கி பெயிண்ட் அடித்து நீங்களாம் ஒரு கட்சி பேரை வச்சு போக வேண்டியதானே. நீங்கள் யார் உங்களை பார்க்குறக்கு என்ன? நீங்கள் என்ன எம்ஜிஆரா வந்து உங்களை பார்க்குறதுக்கு? இல்லை ஜெயலலிதாவா? இல்லை கலைஞரா? நீங்கள் என்ன இல்லை அஜித் விஜயா? இல்லை விஜய் சேதுபதியா? நீங்கள் எப்படி போகிறீங்க தமிழ்நாடு ஃபுல்லாக உங்களை பார்க்குற கூட்டமாக வர போகிறாங்க? எதுவுமே கிடையாது. அனாமத்த அட்ரஸ் இல்லாத ஆட்கள்லாம் வந்து போய் நீங்கள் பாருங்கள் என்ன பண்ணுவீங்க. அதுக்கு செலவு பண்ணணும். இப்போ இபிஎஸ் ஏன் போகிறாரு அப்படின்னா அவர்கிட்ட வந்து ஒரு ஆயிரக்கணக்கான கோடிகள் இருக்குது. இப்போ ஒவ்வொரு ஊருக்கும் ஒரு 10 கோடி 5 கோடின்னு செலவு பண்ணுறாங்க சரக்கு இதுன்னா. அப்போ தான் ஒரு 100-200 பேர் கூடுவான். ஆனால் இது எல்லாமே தன்னெழுச்சே வந்த கூட்டம் அப்படின்னு சொல்லிட்டு அதிமுக தரப்பில் அப்படி தான் சொல்லுவாங்க. காசு கொடுக்குறது சாயந்தரத்துக்கு மேலே போய் தான். அவர் போனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எந்த எழுச்சியில் வந்தான்னு தெரியும். எங்கெங்கே வச்சு காசு தராங்க, எங்கெங்கே பாட்டில் சரக்கு சாப்பாடு தராங்கன்றது. அதுக்கப்புறம் அதுதான் வந்துகிட்டு இருக்கேன். வீடியோலாம் போட்டுட்ருக்காங்களே பிரித்து கொடுக்குறதெல்லாம். அதுதான் தன்னெழுச்சின்றது. தன்னெழுச்சியாக வருவான் டாஸ்மாக் கடைக்கு. இபிஎஸ் வந்தாருன்னா வந்தால் சாப்பாடு நைட்டு பரோட்டா சரக்கு வாங்கி தரும்போது வரத்தானே செய்வாங்க. சிறு தொகை கையில் கொடுத்துருங்க. ஆமாம். இப்போ இபிஎஸ் என்ன அப்படி இதில் பேரழகன் படத்தில் வர யார் சூர்யாவா ஒரு வேடிக்கை பார்க்க வர்றது தெரியுமில்ல? சூர்யா ஒரு பேரழகன் ஒரு படத்தில் அந்த மாதிரி ஒரு ஊனமுற்றவராக நடிச்சிருப்பார். அந்த மாதிரி தான் இப்போ இபிஎஸ் இவரை பார்க்குறக்க வராங்க அப்படின்னு நீங்கள் பின்னாடி போய் பார்த்தீங்கன்னா தெரியும். இல்லை இப்போவே விருத்தாச்சலம் பரமக்குடி டெல்டா பகுதியெல்லாம் வெற்றி உறுதியாயிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு இந்த ட்ரோன் ஷாட்லாம் வச்சு சொல்லிட்டு அதான் வீட்டில் போய் படுத்துட வேண்டியதானே. எதுக்கு வெட்டியாக சுற்றணும்? இப்போ வெற்றி உறுதியாகிடுச்சுல, அப்போ வீட்டில் போய் பொத்தி படுக்க வேண்டியதானே. தோட்டத்தில் சேலம் தோட்டத்தில் எதுக்கு சுற்றுறீங்க ஊரா? பாவம் அவருக்கெல்லாம் பைத்தியம் பைத்தியம் பிடிக்கிற குறையா, பைத்தியம் பிடிக்காத குறையாக இருக்கார். கடைசி கட்டத்துக்கு போயிட்டாங்க. கடைசியில் இப்போ 2016 பாலாவோட ஃபஸ்ட்டு படம் பார்த்துருக்கீங்களா நீங்கள்? சேதில் பார்த்தீங்கன்னா கடைசியில் விக்ரம் வந்து அவரே மெண்டல் வண்டியில் ஏறி போயிடுவாங்க. அதுக்கு நீங்கள் கடைசி வெயிட் பண்ணணும். 26 வரைக்கும் வெயிட் பண்ணிங்கன்னா யார் வண்டியில் ஏறி போகிறாங்கன்றது தெரிஞ்சு. இப்போ இபிஎஸ் சுற்றுப்பயணம் போயிருக்கிறாரு. விஜய் அவர்களும் சுற்றுப்பயணத்தை வந்து தொடங்க இருக்கிறாரு. அதுதான் நான் சொல்கிறேன். யார் வேணாலும் போகலாங்க. பஸ்ஸுக்கு காசு இருந்தால். தேர்தல் களம் வந்து இப்போதே வந்து களைகட்டு விட்டதா? ஆமாம். ஒருத்தர் இறங்கினா போதும்ல. ஒருத்தர் இறங்கிட்டாரு அப்படின்னா அடுத்தடுத்து எல்லாம் இறங்கிடுவாங்கல்ல. புரியுதா உங்களுக்கு? ஸோ அந்த மாதிரி தான். இப்போ ஒருத்தர் இறங்கிட்டாரு, வண்டியை எடுத்துட்டாரு, பெயிண்ட் அடிச்சிட்டாரு, கிளம்பிட்டாரு அப்படிங்கும்போது மித்தவங்களாம் ஏன் சும்மா இருக்காங்க அப்படிங்கும்போது ஃபஸ்ட்டு இவர் மு.க. ஸ்டாலின் இறங்கினார் முதலமைச்சர். இறங்கி லைட்டாக ஆரம்பித்து விட்டார். உடனே அதே டைட்டில் காப்பி அடித்து வேறு ஒரு பேரை வச்சு பஸ்ஸு ரெடி ஆகிடுச்சுனே அப்படின்ட்டு இருக்காங்க. சரி எடுத்துகிட்டா பஸ் எடுத்துகிட்டா நம்ம ஒரு ரவுண்டு போயிட்டு வருவோம்னு சொல்லி ஒரு ரவுண்டு போயிருக்கார் அவர். சரி இப்போ இங்கே 2 பேரும் போயிட்டாங்கும் போது நம்ம சும்மா இருந்தோம்னா வேஸ்ட்டாக போயிருந்து. இப்போ அடுத்து அவர் விஜய் போவார், அடுத்து அஜித் போவார். இப்படி எல்லோரும் ஒருத்தராக போக வேண்டியதான். இப்போ அடுத்தடுத்து போவாங்க. ஒருத்தர் இறங்கிட்டால் எல்லாம் ஓடுவாங்க. பண்ருட்டி ராமச்சந்திரன் அவர்கள் விஜய்க்கு ஆதரவாக பேசி வருவதை வந்து சமீப நாட்களாக வந்து பார்க்குறோம். ஸோ அப்படி பார்க்கும்போது விஜயுடன் கை கோர்க்கிறாரா ஓபிஎஸ்? இந்த கூட்டணி வந்து சாத்தியமா? இல்லை, விஜய் ஓபிஎஸும் கை கோர்க்கிறதுல தப்பே கிடையாது. கோர்க்கறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. அதனால் ஏற்கனவே விஜய்கிட்ட அவங்க பேச்சுவார்த்தை நடத்திட்டு தான் இருக்காங்க. ஏன்னா பிஜேபியை நம்பி தான் வாழ்ந்துக்கிட்டு இருக்கார் யார்? ஓபிஎஸ். ஏன்னா சம்பாதிச்ச காசும் போயிடக்கூடாது. அவர்களை எதுக்கவும் முடியாது. எதிர்த்து ரொம்ப பெரிய அளவில் இப்போலாம் விட்டுருவாங்க. சின்ன அளவில் அவர்களால் ஓட்டு போகுதுன்னா விட்டுருவாங்க. பெரிய அளவில் எதிர்த்தா என்ன பண்ணுவாங்கன்னா தூக்கி உள்ளே வச்சுருவாங்க. திகார் ஜெயிலில் பையன் மாட்டியிருக்காப்புல ஹவாலா வழக்கில், இடி விசாரணையில் இருக்குது. இதெல்லாம் ரவீந்திரநாத் சொல்கிறீங்க. ஆமாம், பிடிச்சி உள்ளே வச்சுருவாங்க. அதனால தான் இவ்வளோ நாள் அவங்க நிழல்லே வாழ்ந்துகிட்டு இருந்தார். இப்போ அவங்க ரொம்ப மதிக்கிறது இல்லை. வெளியே தள்ளி கதவை சாத்தும் போது அந்தளவுக்கு கேவலப்பட முடியாதுன்றதுனால இப்போ சரி நம்மளும் ஒரு கட்சி நடத்துவோம், விஜயோட டையை போடலான்னு பிளான் பண்ணியிருக்காங்க. அதனால் விஜய்கிட்ட பேசிக்கிட்டு இருக்காங்க. விஜய் சேர்த்துக்குவாப்பில். ஏன்னா விஜய் முதலமைச்சர்னால் யார் வேணாலும் சேர்த்துக்குவாப்பில். அந்த வகையில் பார்த்தீங்க அப்படின்னா விஜயோட சேர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. பிஜேபி கழட்டி விட்டுருச்சு அப்படின்னா ஆனால் கழட்டி விடாது. தேர்தலுக்கு முன்னாடி பிஜேபியோட சேர்ந்துருவார். திரும்ப சேர்த்துக்குவாங்க. இவரை ஒன்றும் கழட்டியும் விடலை, சேர்க்கவும் இல்லை. அவ்வளோதான், மதிக்கலை. அவ்வளோதான். பிரதமரை பார்க்கணுன்னு டைம் கேட்டார், அவங்க கண்டுக்கல. அந்த ஆள் கிடக்காரே அப்படியா அப்படின்னு. தேவையானப்போ பிடிச்சிட்டு வாங்கன்னா பிடிச்சிட்டு வந்துடுவேன். எலெக்ஷன் டயத்தில் கூப்பிட்டு போயிடுவாங்க. இல்லை, இப்போது இருக்கக்கூடிய சூழ்நிலையில் ஓபிஎஸ் அவருடைய கதி தான் என்ன? அவர் கதி அதோ கதி தான். அது ரொம்ப நாள் அப்படி அதோ கதியில் தான் இருக்கார். இப்போ யார் சேர்ப்பாங்க? இப்போ அவங்களும் மதிக்க மாட்டுறாங்க. பிரதமரை பார்க்க ஒரு துண்டு கொடுக்கலான்னா அதுக்கு விட மாட்டுறாங்க. அப்படிங்கும்போது சரி நம்ம விஜயோட போய் சேர்ந்துடலான்னு ஒரு முடிவு பண்ணியிருக்காரு. சேர்ந்தார்னா அவங்களும் சேர்த்துக்குவாங்க. இப்போ நீங்கள் சொல்கிறத பார்த்தா ஓபிஎஸ் வந்து பல ஆப்ஷனை ஓப்பன் பண்ணி தான் வச்சுருப்பார் போல் இருக்கேன். அவர் ஆப்ஷன் ஓப்பன். அதாவது ஒரு விஷயம் என்ன சொல்கிறேன்னா,
காசு போடுறவன் தாங்க யோசிக்கணும், இவனுக்கு போடலாமா போடக்கூடாது, இவனுக்கு சாப்பாடு வாங்கி தரலாமான்னு. கையேந்து போகிறவர்களுக்கு அவருக்கு என்ன இருக்குது, வந்தால் விழுந்தால் சாப்பிட வேண்டியதான், இல்லைன்னா பேசாமல். இவர் என்ன ஓப்பன் பண்ணி வைக்கிறது? பிச்சை எடுப்பவர்கள் கூட பார்த்திங்கன்னா திருவோடு ரெடி பண்ணிட்டு தான் உட்காந்துருப்பாங்க. அது ஓப்பன் ஆப்ஷன் கிடையாது, அவனுக்கு வழி இல்லாமல் உட்காந்துருக்கான். ஆப்ஷன் ஓப்பன் பண்ணுறது யாருன்னா பிச்சை போடுறதுன்னு தான் முடிவு பண்ணணும், இவனுக்கு போடலாமா வேண்டாமான்னு. ஸோ அந்த மாதிரியான ஒரு நிலைமை தான் அரசியல் பிச்சைக்காரர்களாக தான் அவர்களாக இருக்காங்க. எப்பயுமே அந்த திருவோட்டோடு தான் இருப்பார் ஓபிஎஸ். அரசியல் பிச்சை எடுக்கிறது, ஓட்டு பிச்சை எடுக்கிறதுக்கும், இது எங்கே போய் உட்காரலாம், எந்த கடை வாசலில் உட்காரலான்றதும் ஏற்கனவே அவர் இதில் தான் இருப்பார். ஸோ இப்போ அந்த கடைக்காரங்க சுடுதண்ணியை தூக்கி ஊற்றி விட்டாங்க. இப்போ கொஞ்சம் தண்ணி காஞ்சவொடனே திருப்பி அங்கேயே போய் உட்காந்துருவோம். ஓபிஎஸ் அணியுடைய இந்த ஆலோசனை கூட்டம் முடிந்து பன்னீர்செல்வம் அவர்கள் கிளம்பும்போது வெளியில் இருந்த அவருடைய ஆதரவாளர்களும் தொண்டர்களும் என்ன மாதிரி கூச்சல் போட்டாங்க அப்படின்னா, எடப்பாடி ஒழிக, குருமூர்த்தி ஒழிக, அண்ணாமலை ஒழிக அப்படின்னு சொல்லிட்டு கோஷம் போட்டிருக்காங்க. ஏற்கனவே குருமூர்த்தி அவர்களே சொல்லியிருக்காரு, ஏயா நீங்களாம் போட்டிருக்க, நீங்களாம் ஆம்பளைங்க அப்படிங்கிற மாதிரி கேட்ட ஒரு நிகழ்வையும் பார்த்தோம். அவர் சொன்ன ஸ்டேட்மெண்ட்டும் இன்னைக்கு இருக்குது பொது வெளியில். ஸோ அப்படி பார்க்கும்போது குருமூர்த்தி பேச்சை கேட்டு இன்னைக்கு ஓபிஎஸ் உடைய அரசியல் டோட்டலாக முடிஞ்சிருச்சுன்னு நினைக்கிறீங்க? குருமூர்த்தி பேரை சொன்னாங்க பூரா நாசம். குருமூர்த்தியை தானே சொல்கிறீங்க? இந்த குருமூர்த்தியோட பேரை கேட்டாலே அவன் குலநாசம் ஆயிடுவாங்க. அதாவது அரசியல் புரோக்கர், அரசியல் ஏஜென்ட்டு, அந்த ஆளை நம்பி இந்த இப்போ இவர் ஏன் போனாருன்னு தெரியல. ஆனால் வேறு வழியில் அவருக்கு இப்போ ஒரு காலத்தில் மிரட்டி வச்சுருந்தார் ஓபிஎஸ்ஸை. ஸோ அதில் நம்பி இருப்பார் அந்த ஆளெல்லாம், ஏதாவது நமக்கு வாழ்க்கைக்கு வழிகாட்டுவார்னு. கடைசியில் வழி காட்டிட்டார் இப்போ கூப்பிட்டு போய். இப்போ அதனால் தொண்டர்களுக்கு குருமூர்த்தினா யாருன்னே தெரியாது. அவனா ஏற்று கோஷம் போடுறான்னா அப்போ இவங்க ஏதோ சதி பண்ணி தான் ஓபிஎஸ் ஒழிச்சு கட்டியிருக்காங்கன்னு அர்த்தம். இபிஎஸ்ன்றது எதிரி தான் ஓபிஎஸ்க்கு. இப்போ நம்பர் 1 எதிரி இந்த உலகத்தில் யார் அப்படின்னா இபிஎஸ் தான். ஸோ அப்படி இருக்கும்போது அடுத்த எதிரி யார் அப்படின்னு பார்த்தா குருமூர்த்தி அப்படின்றது இப்போ தெரியுது. அப்போ இன்னொரு ஆள் யாரை எடுத்து கோஷம் போட்டாங்க, அண்ணாமலை என்னென்னா இதெல்லாம் முடிஞ்சு போன கை இதெல்லாம் கழட்டி விடுங்கன்னு சொல்லியிருப்பாப்புல. அதனால் அண்ணாமலை எடுத்து கோஷம். ஸோ அதனால் ஓபிஎஸ்லாம் அரசியல் வாழ்க்கையெல்லாம் முடிஞ்சு போச்சு. சுயேட்சை கேண்டிடேட்டாக அவர் எங்கெங்கே போய் நிற்கலாம். தென் மாவட்டங்கள் அவருக்குன்னு ஒரு மக்கள் செல்வாக்கு இருக்குது அப்படின்னு யார் சொன்னா? கடந்த முறை அதிமுக ஓட் பேங்க் குறையிறதுக்கே ஓபிஎஸ் தான் காரணம் இல்லை, அதாவது அப்படின்னு சொல்லி சில அரசியல் விமர்சகர்கள் அப்படி சொல்லத்தான் செய்வாங்க. ஓபிஎஸ்க்குன்னு ஒரு ஜாதி ஓட்டு இருக்குது தென் மாவட்டங்களில். அந்த ஜாதி ஓட்டுன்னா 10,000-15,000 ஓட்டு, அது பெரிய விஷயந்தான் ஒரு தொகுதிக்கு. ஆமாம், அங்கே தென் மாவட்டங்களில் ஒரு எப்படியும் ஒரு 20-25 சட்டமன்ற தொகுதிகளில், ஒரு 50 சட்டமன்ற தொகுதிகளில் 5,000-10,000 ஓட்டு, 7,000 ஓட்டு விடுகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ அதே பெரிய விஷயம் தானே. 1,00,000 வாக்கள்னா 7%. அது 5,000 ஓட்டு 7,000 ஓட்டுனா வெற்றி தோல்வியை கூட தீர்மானிக்கும். ஆமாம், 3-3.5% ஓட்டு. அதனால் சிலர் ஜாதி ஓட்டு இருக்குது. அதுவும் எப்படின்னா தினகரனோட சேரணும். அவர் தினகரன் ஓபிஎஸ் சேர்ந்தால் அந்த 3% விழுகும், 3%, 4% சில தொகுதிகளில் விழுகும். 2 பேரும் பிரிஞ்சுனா ஆளுக்கு 1.5% பிரிஞ்சுடுது. ஸோ அப்படி தான் அவர்களுக்கு செல்வாக்கு இருக்குது. ஜாதி ஓட்டு தான், வேறு கட்சியினரோ இல்லை அதிமுகவினரில் பெரிய அளவுலையோ ஓபிஎஸ்க்கு ஓட்டு போடுற மாதிரிலாம் கிடையாது. இந்த ஜாதி ஓட்டு விழுகும். தேமுதிக பொதுச் செயலாளர் பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள் முதல்வர் அவர்களை சந்தித்து உடல்நலம் விசாரித்திருக்கிறார் இன்றைக்கு சித்தரஞ்சன் சாலையில். ஆனால் அதே சமயம் வெளியே என்ன பேட்டி கொடுக்குறாங்க அப்படின்னா, விஜயகாந்த் காலத்திலேருந்தே அவரும் ரொம்ப ஃப்ரெண்டு, அண்ணன் தான் சொல்லிக்குவாங்க. ஸோ அந்த அடிப்படையில் தான் உடல் நலம் குறித்து தான் விசாரிக்க வந்தனே தவிர மற்றபடி எதுவுமே நீங்கள் நினைக்கிற மாதிரி அரசியல் எதுவும் பேச கிடையாது. யாருமே எதுவுமே நினைக்கலையே. யார் நினைச்சாங்களா? அப்படி அவங்க தான் சொல்கிறாங்க. அவங்களா சொல்லியிருப்பாங்க. நினச்சிருவீங்களோ, அதை மணிரத்னம் பட டைலாக் இருக்குல்ல, அதே மாதிரி தான். நான் உன்னை லவ் பண்ணலை, ஆனால் லவ் பண்ணிடுவோன்னு பயமாக இருக்குது அப்படின்ற மாதிரி. அந்த மாதிரி தானாக அரிச்சிக்கிறது. அது யாரும் அப்படிலாம் எதிர்பார்க்கலையே. இந்த அம்மா வந்தால் உடம்பு சரியில்லாதவரை பார்த்துட்டு போயிட்டே இருக்க வேண்டியதானே. இது யாரும் நினச்சாங்கன்னு தெரியல. இதை பற்றி இவங்க ஒரு கட்சியே கிடையாது. அவங்க 1% ஓட்டு வச்சுருக்காங்க, 1-1.5%, 1,500 ஓட்டு விழுகும் தொகுதிக்கு. அதான் அவசரத்துக்கு இந்த சிறு துரும்பும் பல்குத்த உதவுன்ற மாதிரி நாளைக்கு திமுகவோட கூப்பிட்டு 2 சீட்டு 3 சீட்டை கொடுத்து ஒரு 5 சீட்டு வரைக்கும் கொடுப்பாங்க. 5 எம்எல்ஏ சீட்டு தான், 5 சீட்டு வரைக்கும் கொடுக்கலாம். இல்லை, சீட்டு கொடுத்தா அதில் 2 ஜெயிப்பாங்கன்னு வச்சுங்க. அது பிரேமலதா மட்டும் ஜெயிக்கும், தம்பி அதுலேயும் ஜெயிக்க மாட்டாப்புல, பையனுக்கு ஒரு சீட்டு போடுவோம். குடும்பத்தில் அவங்கள 5 பேர் இருக்காங்களே வீட்டில், தீபாவளிக்கு துணி எடுக்கிற மாதிரி தான் ராக்கு எடுப்பாங்க. பட்டு கேட்கலாம், அந்த அம்மா கேட்கலாம். அந்த அம்மா 25 கேட்கும், ஆனால் 5ன்றதே ஜாஸ்தி. பிரேமலதாவுக்கு ஒரு 3 சீட்டு கொடுக்கலாம், யூஸ்ஃபுல்லாக இருக்கும். கடந்த மாதிரி எம்பிக்கு 5 சீட்டு வாங்கினாங்களே அதிமுக கூட்டணியில், ஜெயிச்சாங்களா? இல்லை, அப்புறம் என்ன,
அதுக்கப்புறம் அதிமுக ஓட்டு தானே அவங்களுக்கு போய் விழுந்திருக்கு. அவங்க தம்பி இடைத்தேர்தல் நின்று 1500 ஓட்டு வாங்கினாரு, அதுக்காக ஒரு கட்சியை கழிச்சிட்டு ஓடுன்னு சொல்லிட முடியுமா? ஏதோ சிறு துரும்பும் பல்குத்து உதவுன்ற மாதிரி தொகுதிக்கு ஒரு 1000 ஓட்டு 500 ஓட்டு சும்மா கம்மியான ரேஞ்சு மார்ஜினில் தோக்கக்கூடிய இடத்துல 2000 ஓட்டு 1500 ஓட்டில் தோக்குறாங்களா, அதில் கொஞ்சம் கை கொடுக்கும். அதுக்காக சேர்த்துக்கலாம் ஒருவேளை. அது இன்னும் எலெக்ஷன் நெருக்கத்தில் தான் அது முடிவாகும். இப்போ நீங்கள் சொல்கிறத பார்த்தா தேமுதிக இந்த முறை திமுக பக்கம் சாய்வதற்கான சாத்தியக்கூறுகளும் இருக்குன்னு எடுத்துக்கலாம். இருக்குது அதெல்லாம் இருக்குது, தாராளமாக இருக்குது. இல்லைன்னா இவ்வளோ திமிரு பிடிச்ச பிரேமலதா வந்து நேராக வந்து பார்க்குது அப்படிங்கிறது பெரிய விஷயம். வாய்க்கு வந்ததெல்லாம் பேசுன்னு தெரியுமில்ல. ஆள் தராதரம்லாம் பார்க்காது, கௌரவம் தராதரம் எதுவும் பார்க்க. பத்திரிகையாளர்கள் எவ்வளோ கேவலமாக பேசுன்னு கடந்த காலத்தில் தெரியும். முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்களே பேண்ட்டு ஏன் போட்டு வராருன்னெலாம் அசிங்கமாலாம் பேசு. அதனால் அது வாய் வந்து வாயா அது வாய்க்காலான்ற மாதிரி தான் அது அரசியலில். புரியுது அவங்களுக்கு, நான் தனிப்பட்ட முறையில் சொல்லுவேன். ஸோ அந்த மாதிரி அந்த அம்மாக்கெல்லாம் வந்து மெச்சூரிட்டியும் கிடையாது, திமிரு தெனாவட்டு பெரிய ஆளுன்னு நினப்பு ஒன்றுமே கிடையாது, ஜீரோ அந்த அம்மா கட்சியில் அரசியலில். ஸோ அந்த அம்மாலாம் பேசுது அப்படிங்கும்போது அது எந்த நேரத்தில் வேணாலும் அந்த அம்மா எப்படி வேணாலும் பேசும். ஸோ அதெல்லாம் ஒரு கணக்கில் எடுக்க முடியாது. என்னென்னா கேட்கும், வாய்க்கு வந்து சீட்டு கேட்கும், ஒரு 3 சீட்டு கொடுக்கலாம் டிஎம்கேல. 3 சீட்டு கொடுத்தாங்கன்னா தாங்க. பாமகவும் இது திமுக அணிக்கு வர வாய்ப்பு இருக்கா? எல்லாத்துக்குமே எலெக்ஷன் நெருங்க தான் அதெல்லாம் தெரியும். எல்லா வாய்ப்பும் எல்லா இடத்துலையும் இருக்குது. என்னன்னா முஸ்லீம் லீக் போய் பிஜேபியில் சேராது, அதை வேணால் அடித்து சொல்லலாம். காங்கிரஸ் பிஜேபியும் கூட்டணி வைக்காது, இதை வந்து அடித்து சொல்லலாமே தவிர மித்த எல்லாத்துக்கும் எல்லா இடத்துலையும் வாய்ப்பு இருக்குன்றது தான் நம்ம. இதுவரை உங்கள் பல்வேறு கருத்துக்களோட கரண்ட் சார்.